அனைவருக்கும் வணக்கம். இந்த தந்தி டிவியிலே நான் இந்த வயதிலே பெரியாரை பற்றி தெரிந்து கொண்டேன். இப்பொழுது நாமெல்லாம் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று வீதி வீதிக்கு சிலை வைத்திருக்கிறோமே. அம்பேத்கர் சட்டமேதை தான். தாழ்த்தப்பட்ட குடும்பத்திலே பிறந்து ஒரு இந்தியாவிலே இதுவரையும் கல்வி யாரும் கற்கவில்லை. ஏழைகளுக்காக தாழ்த்தப்பட்டிருக்க போராடி. ஆனால் பெரியார் அவருடைய சாதனைகளும் அந்த பொது தொண்டும் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நன்கு உணர்ந்தேன். அதாவது தந்தை பெரியார் ஒரு ஆன்மீகவாதி என்றுதான் பலரால் பழிக்கப்படுகிறது. பிராமணர்கள் அனைவரும் வெறுக்கப்படுகிறார்கள். நிச்சயம் பெரியார் நாஸ்திகன் அல்ல, மனிதநேயம் உள்ளவர். மனித குலத்திற்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக உயிரையும் சுற்றமாக மதித்து போராடியவர் என்பதை இந்த வைக்கம் போரிலே, அதாவது கேரளத்திலே இருக்கக்கூடிய அங்கே இருக்கிற நம்பூதிரிகளும் சரி, தாழ்த்தப்பட்ட மக்களும் சரி, அங்கே போராடி மன்னர் காலத்தில் மிகவும் குறுகிய காலத்தில் வீதியில் நடக்கக்கூடாது. தமிழகத்தில் இப்படிப்பட்ட கொடுமைகளை நான் கேள்விப்பட்டதில்லை, படித்ததும் இல்லை. அந்த கேரள மக்கள் அங்கு முடியாமல், அதாவது ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் வீதியில் நடக்கக்கூடாது, ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது என்று பல சட்டத்திட்டங்கள் இருக்கும் பொழுது அவையெல்லாம் உடைக்க வேண்டும் என்று கேரளத்தில் இருக்கக்கூடிய நம்பூதிரிகளும் சரி, பெரிய பெரிய அறிஞர் மக்களும் சரி பெரியார் அழைத்திருக்கிறார்கள். அப்போது காந்தி சுதந்திர போராட்டத்தில் இருந்திருக்கிறார். அப்பொழுது இதில் காந்தியும் தலையிட்டிருக்கிறார். ஆனால் சுயநலமிக்க காந்தியாக. எப்படி என்றால், ஆலயத்திற்குள் செல்வதை வேண்டாம், வீதியிலே நடக்க மட்டும் அனுமதி பெற்றுக்கொள்ளுங்கள், ஆலயத்தில் செல்வது வேண்டாம் என்று கடிதம் எழுதியிருப்பதாக தந்தி டிவியிலே நான் கண்டேன். இது உண்மையோ உண்மைக்கு புறம்பாவோ நான் பொறுப்பல்ல அதற்கு. ஆனால் நிச்சயம் அப்படி நடந்து இருப்பேன். காந்தியடிகள் விளம்பரத்திற்காக தான் இப்படி செய்திருக்க வேண்டுமே ஒழிய மக்கள் நல்வழிப்படுத்த அல்ல. இன வேறுபாடு, ஜாதி வேறுபாடு என்பது காந்தியிடம் இருந்ததற்கு என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த செய்தியிலே நான் கண்டது. ஒரு மக்கள் வீதியிலே போராடி நடமாடக்கூடாது, குடியிருக்கிறவர்கள், உயர்ந்த ஜாதி மக்கள் இருக்கக்கூடிய கேரள மாநிலத்திலே தாழ்த்தப்பட்ட மக்கள் நடக்கவும் கூடாது என்ற விதியையும், தேவாலயங்களுக்கு, கோயில்களுக்கோ, மசூதிகளுக்கு செல்லக்கூடாது என்ற சட்டங்களும் அங்கே இருந்திருக்கிறது சமஸ்தானத்தில், திருவாங்கூர் சமஸ்தானத்தில். ஆனால் அவையெல்லாம் எதிர்த்து அங்கே இருக்கக்கூடியவர் போராடி தந்தை பெரியாரை அழைத்திருக்கிறார்கள். தந்தை பெரியார் அங்கே போன்று சிறைச்சாலை 6 மாதம் சிறை தண்டனை, 1 வருடம் சிறை தண்டனை என்று தண்டனை அனுபவித்து போராடி வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை நான் இந்த வயதிலே அந்த தந்தி தொலைக்காட்சியின் மூலமாக கேள்வியுட்டு மனதை மிகவும் கல்லாக்கி கொண்டேன். ஏனென்றால் சட்ட மேதைகள் பலர் இருக்கிறார்கள், யாரையும் குறை கூறவில்லை. சட்ட மேதைகள் அனைவரும் ஏழைகளுக்காக உழைத்தவர்கள் தான். டாக்டர் அம்பேத்கரும் சரி, ராஜாஜியும் சரி, பெரியாரும் சரி, அனைவரும் போராடியவர்கள் தான், இல்லை. ஆனால் பெரியாரை ஒரு மத வெறியர் என்று சித்தரிக்கும் வகையிலே பேசிக்கொண்டிருப்பது வருமத்தக்காக இருக்கிறது. அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்தவர் என்ற உண்மைகளை மறைக்கப்பட்டு கொண்டிருப்பதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். எனவே நான் பேசுவது, சில நண்பர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பதால் கேட்பதற்கு இல்லை என்று. சுருக்கமாக பேச நான் விளம்பரவாதி அல்ல, விளம்பரம் செய்யவில்லை. நான் இந்த பொருளை வாங்குங்கள், இந்த பொருளை வாங்குங்கள் என்று மனதில் பட்டதை எழுத்து புலமாக எழுதாமல் சிந்தனையுடன் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். எனவே பெரியார் ஒரு நாஸ்திகன் அல்ல, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்து வந்த ஒரு தியாக உருவம்தான் தந்தை பெரியார் என்பதை நான் இங்கே உணர்த்துகின்றேன். நன்றி, வணக்கம்.